உடம்புலையிலே கடவுள் டிவி இருக்கிற லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பொது பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி 2ல் இருக்கிறது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். சொத்துக்கு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஒரு பூமியை விட்டு ஒரு பணம் வர்றது, ஒரு வண்டியை விற்று இன்னொரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசும், கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுறது, கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பார்த்திங்கன்னா குருவுடைய சாத்திரமும் தொழில் நல்ல மென்மைகள் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய, கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, அதனால் நல்ல லாபங்கள் வருவது, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், பெருத்த லாபங்கள், நண்பர்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். 5ஆம் அதிபதியான சுக்ரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்ரன் 3ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றிகள் நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் லாபங்கள் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சின்ன விஷயங்கள் குழந்தைகள் நம்ம மன உளைச்சல் பேச வர மாதிரி கொஞ்சம் பேசிடுவாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் 10க்கு 6 கொஞ்சம் கடன்கள், அதீதமான கடன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், கடன்கள் வாங்கணுமாங்கிறத யோசிச்சுக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதிங்கிறது தொழிலுக்கு 6, 8 வரதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் 3ல் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலோ, கொஞ்சம் நமக்கு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்ன மன உளைச்சல் ஏற்படுவது, அப்பானால சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், கணவன் உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி நம்ம சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சில நேரங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்களில் யாரெல்லாம் அந்த சூரிய தசாபுத்தி ஆனாலும் அவங்களும் கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பூர்வீக சொத்துக்கள், சந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் நீச்சமாக இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும் பெருத்த லாபங்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவாங்க. நண்பர்களால் உதவி, நல்ல உல்லாசமும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம் பிரார்த்தனை அவசியம். இப்போ நம்ம தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் உச்சமாக இருந்து அது 8 நாள் தாய சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமான நிலபுலன்கள், ஸோ வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அது வண்டி வாகனம் ஓட்டும் போதும் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ தாயிடம் பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் சில நேரங்கள் வாக்குவாதங்களோ, கொஞ்சம் கடினமான சொற்சுடர்களோ, நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது நம்ம வந்துடும். ஸோ அதனால் அது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும். ராகு பார்த்தீங்கன்னா 3ல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் ராகு தசாபுத்தினா ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் சின்ன அவமானங்கள், கொஞ்சம் தகுதி குறைவாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ராகு புதனுடைய சாரத்தில் போய் புதன் இப்போ நீச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் தேவையில்லாத பிடிவாதங்களை விடுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அப்பா சம்பந்தமான உறவுகளையும் கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, அவமானப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த 3-12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனையினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி அதெல்லாம் சிறப்பு தான். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது பெருத்த லாபங்கள், தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு வீடு சொத்துக்கள் விற்பனையினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான்.
மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், வேலையில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல வளர்ச்சி கிடைச்சாலும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ டார்கெட்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஒரு டென்ஷன் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே ஒரு மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட கொஞ்சம் வந்து ஏடாவிடமாக ரூல்ஸ் பேசுறது, தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிரன் வந்து 3இல் உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் அவமானங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம், நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சிக்கான மிருகம் வரும். உதாரணம் சொல்ல போனால் வல்லூர் வரும். ஸோ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதுதான் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினா அது வளர்பிறையில் வந்து எப்படி செயல்படும், தேய்பிறையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சவன்ட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகார பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகார பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகார பட்சி நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.